டொனேஷனா 4 லட்ச ரூபா வந்து மொத்த ஃபீஸ் ஹாஸ்டல் எல்லாத்துக்கும். அவ்வளவு பணம் கட்டி என்னென்ன செய்ய போறான்? நீ காசு தானே எல்லாம் பேசுது. வேற புண்ணாக்கு இருக்கா அங்க இருக்கிறதே அங்கேயா பின்னாக்கு? இப்போ என்ன இல்லாம ரொம்ப இது வாடலாம் இருக்க வாய்ப்பு கிடக்கு. முந்தி மரச்சக்கில் ஆட்டினாங்க, என்ன செத்து இருந்துச்சு. இப்போ மிஷினில் போட்டு சக்கையாக புழிஞ்சு எடுத்துருக்காங்கல்ல, எப்படி வரும்? புண்ணாக்கு மாடு திங்கிறத போய் எதுக்கு நீ திண்டிட்டு இருக்க? திண்டு வாக்கணும்ல, திண்டு வாக்காம போனால் அவங்க வாட்டுக்கு எது மண் மாதிரி போட்டிருப்பீங்கல்ல. முன்னெல்லாம் மாட்டை கட்டி மரச்சக்கில் ஆட்டினாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இரும்பு மிஷினில் போட்டு புழிஞ்சு எடுத்துடுறாங்க. நவீனமயமாக்கப்பட்ட மரச்சக்கில் நம்ம ஆட்டுறோம். இதில் இருக்கிற உரல் உலக்கை இரண்டுமே வாகை மரத்தால் ஆனது. இந்த மரச்சக்கில் எண்ணெயை ஆட்டும் பொழுது எண்ணெய் சற்று குறைவாகவே கிடைச்சாலும் எண்ணெயும் புண்ணாக்கும் மிகத்தரமாக இருக்கும். இப்போ மரச்சக்கு புண்ணாக்க கால்நடைகளுக்கு கொடுக்கும் பொழுது பால் உற்பத்தியும் பெருகும். நம்ம மரச்சக்கு புண்ணாக்க சாப்பிட்டு பார்த்தே வாங்கலாம், அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும்.